இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரானோட பதில் தாக்குதலை பத்தி பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானை தாக்குனதுக்கு பதிலடியா ஈரானும் ரொம்ப ஆக்ரோஷத்தோட திருப்பி தாக்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கு ஈரான் வச்சிருக்க பேரு ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3. இந்த பதில் தாக்குதலால இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அரசோட அறிவுறுத்தல் படி அந்த நாட்டு பொதுமக்கள் பதுங்கு குழிகள்ல தஞ்சமடைஞ்சிருக்காங்க. இதன் காரணமா மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியா முழுவதுமே பதற்றம் ரொம்ப அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேல் இடையேயான இந்த போர் நடவடிக்கையில யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. யூத நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவா இஸ்லாமிய நாடான ஜோர்டான் களமிறங்கி இருக்கிறது. ஈரான் ஒரு அரபு நாடு அப்படின்ற பட்சத்திலையுமே அந்த அடிப்படையில ஜோர்டான் அதுக்கு ஆதரவாதான் இருந்திருக்கணும். ஆனா மேற்காசிய அரசியல் இந்த 2 நாடுகளையுமே பிரிச்சிருக்கு. இது ஈரானுக்கு பின்னடைவாவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுற ஏவுகணைகள் ஜோர்டானை கடந்துதான் இஸ்ரேலை தாக்க முடியும். ஆனா இஸ்ரேலுக்கு ஆதரவா செயல்படுற வகையில இந்த ஏவுகணைகள் நடுவழியிலேயே இடைமறிச்சு சுட்டு வீழ்த்தி வருது ஜோர்டான். ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா பச்சை கொடி காட்டியிருக்கிற நிலையில இஸ்ரேல் போரில ரொம்ப ஆர்வமா இறங்கி இருக்கிறதுனால இந்த போர் உலக நாடுகளை அச்சமடைய வச்சிருக்கு. மேற்கு ஆசிய நாடுகளான ஈரானும் இஸ்ரேலும் 40 வருஷமா மோதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கு இடையேயான மோதல் கடந்த 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்தின தாக்குதலுக்கு எதிராக காசா மீது இஸ்ரேல் தொடங்கிய போர் மூலமா மேலும் மோசமடைஞ்சிட்டு இருக்கு. இந்த போர்ல ஹமாஸ் மற்றும் லெபனானோட ஹிஸ்புல்லாக்களுக்கு இஸ்ரேல் பெரும் சேதத்தை விளைவிச்சிருந்துச்சு. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாக்களை ஆதரிச்சு வர ஈரானுக்கு இது மிகப்பெரிய ஆத்திரத்தை கிளப்புனுச்சு. இதனால ஹமாஸுக்கு ஆதரவா இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க. குறிப்பா கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் அக்டோபர்ல 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசி ஈரான் பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாங்க. ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வீசினதுனால அதை எதிர்கொள்ள முடியாம ரொம்பவே திணறுனுச்சு இஸ்ரேல். அது மட்டும் இல்லாம ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதா இஸ்ரேல் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலா குற்றம் சாட்டிட்டு வராங்க. அண்மை காலமா ஈரான் அரசு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஆயுதமாக்கி வர்றதா இஸ்ரேல் குற்றம் சாட்டி வராங்க. இதை தடுக்கல அப்படின்னா மிக குறைஞ்ச காலத்திலேயே, அதாவது ஒரு சில மாதங்கள்லயே ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிரும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் நேட்டன்யாஹூ தன்னோட அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஈரான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வரத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ரகசியமா அணு ஆயுதம் தயாரிச்சு விடும் அப்படின்னு இஸ்ரேல் அதிகாரிகள் அஞ்சுறாங்க. அதே நேரம் அணு ஆயுதங்கள் தயாரிப்பு தொடர்பா அமெரிக்கா ஈரான்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில எந்த உடன்பாடும் எட்டப்படல. அணுசக்தி திட்டத்தை ஆய்வு செய்யறதுக்கு தங்களோட மேற்பார்வையாளர்களுக்கு ஈரான் ஒத்துழைக்கல அப்படின்னு சர்வதேச அணுசக்தி நிறுவனம் குறை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3வது செறிவூட்டுற மையம் ஒன்றை நிறுவ இருக்கிறதாவும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பா அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தோல்வி, ஈரானோட செறிவூட்டும் மையம் குறிச்ச புதிய அறிவிப்பு அப்படின்னு அடுத்தடுத்த நகர்வுகளால அதிர்ச்சி அடைந்த இஸ்ரேல் இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சு ஈரானை தாக்க திட்டமிட்டுச்சு. அதன்படி ஈரானோட அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை மையங்களை குறிவச்சு ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பேர்ல இஸ்ரேல் திடீர்னு சரமாரியா வான்வழி தாக்குதல் நடத்துனுச்சு. ட்ரோன், போர் விமானங்கள், ஏவுகணைகளை வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஈரானோட ராணுவ தளம், அணுகுண்டு தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டுற மையங்கள் இதெல்லாம் குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனுச்சு. இந்த தாக்குதல்ல ஈரானோட 3 முக்கிய படை தளபதிகள், அது மட்டும் இல்லாம அணுசக்தி விஞ்ஞானிகள் உட்பட பலர் கொல்லப்பட்டாங்க. மேலும் ஈரானோட இதயமா செயல்பட்டு வந்த மிகப்பெரிய அணு ஆயுத தளம் பலத்த சேதமடைஞ்சிச்சு. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல பொதுமக்கள் உட்பட 78 பேர் உயிரிழந்தாங்க. 320க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைஞ்சாங்க. ஈரான் மக்களை தாக்கல, அந்த நாட்டோட அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற இடங்களை தான் குறிவச்சு தாக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காங்க. ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தும் அப்படின்றத முன்னே அறிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினதோட மட்டும் இல்லாம பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக பதுங்கு குழிகள்ல பதுங்கிக்கோங்க அப்படின்னு அறிவுறுத்தியும் இருக்காங்க. இந்த 2 நாடுகளும் மாறி மாறி வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரானோட
பல ஏவுகணைகளை அமெரிக்காவோட உதவியோட இடைமறிச்சுதா இஸ்ரேல் கூறுது. இந்த நிலையில 2 நாடுகளுக்கும் மேல மேல தாக்குதல்களை தொடர தயாரா இருப்பதாக தெரிவிச்சிருக்கிற நிலையில மத்திய கிழக்குல போர் பதற்றம் இன்னுமே கடுமையாகி இருக்கு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதை வரவேற்றிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பா பேச்சுவார்த்தைக்கு ஈரான் முன் வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு. மரணத்துல இருந்தும் அவமானத்துல இருந்தும் ஈரானை காப்பாத்த ரொம்பவே கடினமா முயற்சித்ததாவும், ஆனா ஈரான் இதுக்கு பிடி கொடுக்கல அப்படின்னும் அவர் கூறியிருக்காரு. அமெரிக்கா எப்பவுமே இஸ்ரேலுக்கு நெருங்கிய முதன்மையான கூட்டாளி அப்படின்னு தெரிவிச்சிருக்க ட்ரம்ப் இப்பவும் ஒன்னும் தாமதமாகி விடல. அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு ஈரானுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உலகோட மிகவும் ஆபத்தான ஆயுதங்களை தயாரிச்சு வச்சிருக்கிற நிலையில அதோட பல இஸ்ரேல் இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டிருக்க ட்ரம்ப் அந்த நாடு அதை ஈரான் மீது பயன்படுத்த தயங்காது அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. அடுத்த தாக்குதல்கள் ரொம்பவே கொடூரமா இருக்குன்னு எச்சரிச்சிருக்காரு. இதனால ஈரான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டிருக்காரு. இந்த போரை அமெரிக்கா தடுக்காது அப்படின்னு கூறின ட்ரம்ப் அணுசக்தி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஈரானுக்கு 60 நாட்கள் அவகாசமும் கொடுத்திருக்கோம் அப்படின்னும் இதுக்கப்புறமும் அவகாசம் கொடுக்க முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஈரான்ல இப்போ தீவிரவாதிகள் அனைவரும் இறந்துட்டாங்கன்னும் ஈரான் அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் செஞ்சு எஞ்சி இருக்கிறதையாச்சும் காப்பாத்துக்க ஈரான் முன் வரணும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு. இஸ்ரேலோட தாக்குதலுக்கு அமெரிக்கா பச்சை கொடி காட்டியிருக்கிற நிலையில ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்ற பேர்ல ஈரான் எல்லைக்குள்ள அதிரடி தாக்குதல் நடத்தின சில மணி நேரங்கள்லயே ரஷ்யா இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் அத்துமீறி ஈரான் மீது நடத்தின ஆபரேஷன் லயன் தாக்குதலை ரஷ்யா கண்டிச்சிருக்கு. இந்த தாக்குதல் ரொம்பவே மோசமானதுன்னு இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இது பிராந்தியத்துல பதற்றத்தை அதிகரிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கு. மத்திய கிழக்குல பதட்டமான சூழல் நிலவறது கவலை அளிக்குது. இஸ்ரேல் அரசு வேணும்னே பதற்றத்தை அதிகரிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஐநா சாசனத்தை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் படைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு ரஷ்யா கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் முதல்ல நடத்தின இந்த தாக்குதல் ஈரானை கொந்தளிக்க வச்சிருக்கு. எந்த ஒரு லிமிட்டும் இல்லாம தீவிரமான பதிலடியை கொடுக்க போவதா ஈரான் ஆயுத படைகள் தெரிவிச்சிருக்கு. இஸ்ரேல் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா ஈரானோட உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமெனி கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சூளுரைச்சிருக்காரு. ஈரான் மீதான தாக்குதல் மூலமா இஸ்ரேல் தனக்கான தலைவிதியை எழுதி கொண்டதாகவும் அது ரொம்ப மோசமான சேதத்தை சந்திக்க போறது உறுதி அப்படின்னு கமேனி கூறியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில அந்த நாட்டோட மீது போர் பிரகடனம் செஞ்சதோடு மட்டும் இல்லாம சிவப்பு கொடியை ஏற்றின ஈரான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற பேர்ல இஸ்ரேலோட தலைநகரான டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேமை நோக்கி ஏவுகணைகளை ஏவுனுச்சு. இந்த தாக்குதல்கள்ல ஒருவர் உயிரிழந்திருக்காரு. இதுல 50க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. 100க்கும் அதிகமான ட்ரோன்களை ஏவி இஸ்ரேலை தாக்குனுச்சு ஈரான். தொடர்ந்து நள்ளிரவு முதல் ஏராளமான ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி அனுப்பி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கு. இஸ்ரேலோட தலைநகரமான டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் நகர குறி வச்சு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வர நிலையில பல ஏவுகணைகளை இஸ்ரேல் இடைமறிச்சு அழிச்சிட்டாங்க. இருந்தாலுமே சில ஏவுகணைகள் இரு நகரங்களையுமே தாக்கியிருக்கு. இந்த தாக்குதல்ல ஒருவர் பலியாகி இருக்கிறாரு. 20க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு. ஆனா வெறும் 6 இடங்களை மட்டுமே குறி வச்சு நாங்க தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லுது. ஈரானோட காலிட் ஃபர்ஸ் ரக ஏவுகணைகள் சுமார் 1 டன் அளவுக்கு வெடிமருந்துகளை சுமந்துக்கும். இதனால ஒரு 10 மாடி கட்டடத்தை கடுமையா சேதப்படுத்த முடியும். இதுல இருந்து வெளிவர்ற அதிர்வலைகள் ரொம்பவே மோசமானது அப்படின்றதுனால உயிரிழப்புகள் நிச்சயமா அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஈரான் 100 ஏவுகணைகளை ஏவுது அப்படின்னா அதுல 90 இஸ்ரேல் இடைமறிச்சு அழிச்சு விட்டாலுமே அந்த 10 ஏவுகணைகள் ஏற்படுத்துற பாதிப்பு கடுமையாவே இருக்கும்னு சொல்லப்படுது. இஸ்ரேலுக்கு எதிராக தங்களோட ஆபரேஷனை உடனடியா நிறுத்த போவதில்லை அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா தெரிவிச்சிட்டாங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில தான் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல்ல இஸ்ரேலுக்கு இஸ்லாமிய நாடான ஜோர்டன் உதவிட்டு வராங்க. ஈரான்ல இருந்து இஸ்ரேலை தாக்க அனுப்பி வைக்கப்படுற ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஜோர்டான் நாடு சுட்டு வீழ்த்திட்டு இருக்கு. இஸ்ரேல் ஜோர்டான் படைகள் இணைந்து இந்த பணியில ஈடுபட்டுட்டு வராங்க. இஸ்ரேலுக்கு ஜோர்டான் உதவி செய்யறது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடியும் பல தடவை இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஜோர்டான் தடுத்து நிறுத்தியிருக்கு. ஜோர்டான் அதோட வான்வெளியில எந்த விதமான அத்துமீறலையுமே அனுமதிக்காது அப்படின்னும் எந்த ஒரு மோதலுக்குமே தங்கள் நாடு
ஒரு போர்க்களமா இருக்காதுன்னு ஜோர்டான் நாடு அறிவிச்சிருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் நேரடியா எல்லைகளை பகிர்ந்து கொள்ளல. 2 நாடுகளுக்கும் இடையே ஜோர்டான் ஈராக் இருக்கு. குறிப்பா ஜோர்டானோட ஒரு புறம் இஸ்ரேல் ஆக்கிரமிச்சிருக்கிற மேற்கு கரை இருக்கு, மறுபுறம் ஈராக்கும் அதை தொடர்ந்து ஈரானும் இருக்கு. இதனால ஈரான் ஏவுகணை ட்ரோன் மூலமா இஸ்ரேலை தாக்கணும் அப்படின்னா ஜோர்டான் வான்வெளி பரப்ப பயன்படுத்தணும். இதனாலதான் இஸ்ரேலுக்கு ஆதரவா ஜோர்டான் ஈரானோட ஏவுகணை ட்ரோன்களை வானிலேயே தாக்கி அழிச்சிட்டு வராங்க. இஸ்லாமிய நாடான ஜோர்டான் மன்னரா அப்துல்லா இருந்துட்டு இருக்காரு. இவரு வெளிப்படையாவே இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராரு. அவரோட தந்தை உசேன் மறைஞ்சப்பறம் அவர் மன்னர் பொறுப்புக்கு வந்தாரு. கடந்த 25 வருஷமாவே ஜோர்டான 2ஆம் அப்துல்லா தான் வழி நடத்திட்டு வராரு. இவர் ஹாஷிமைட் அப்படின்ற மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த குடும்பம் நபிகள் நாயகத்தோட வாரிசா கருதப்படுது. அதாவது நபிகள் நாயகத்தோட 43வது தலைமுறையா சொல்லப்படுது. இதனால ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லாவுக்கு பல இஸ்லாமிய நாடுகள் சிறப்பு மரியாதை அளிக்கிறாங்க. மாறா இஸ்ரேலை எடுத்துக்கிட்டா அது யூத நாடு. இருந்தாலுமே காலம் காலமாவே இஸ்ரேல் ஜோர்டான் இடையே நல்ல உறவு நீடிச்சிட்டு வருது. கடந்த 1994ஆம் வருஷம் இஸ்ரேல் ஜோர்டான் மேற்கொண்ட அமைதி ஒப்பந்தம் தான் இந்த 2 நாடுகளுக்கான நல்லுறவுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம். அதாவது 2 நாடுகளுக்கும் உளவு தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. இதன் காரணமாவே மன்னர் 2ஆம் அப்துல்லா இஸ்லாமிய நாடான ஈரானுக்கு எதிராக செயல்பட்டுட்டு வராரு. அது மட்டும் இல்லாம ஜோர்டான் அடிப்படையில அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கு. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருங்கின நட்பு இருக்கு. இது ஜோர்டான் இஸ்ரேல் நட்பை இன்னுமே நெருக்கமாக்கி இருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஆண்டு ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ இஸ்ரேலுக்கு உதவின ஒரே ஒரு இஸ்லாமிய நாடு அப்படின்றது ஜோர்டான் தான். கடந்த ஆண்டு அக்டோபர்ல திடீர்னு ஈரான் 180 ஏவுகணைகளை இஸ்ரேல் நோக்கி ஏவுனாங்க. இந்த ஏவுகணைகளை வான்வெளி பரப்பிலேயே ஜோர்டான் சுட்டு வீழ்த்துனுச்சு. இப்பவுமே இஸ்ரேலுக்கு உதவியா ஜோர்டான் களமிறங்கி இருக்கு. ஈரான் மட்டும் இல்லாம பல அரபு நாடுகளை இது அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு மாத்தி மாத்தி தாக்குதல் நடத்திட்டு வர இந்த நிலையில மத்திய கிழக்கு பகுதியில மறுபடி பதற்றம் அதிகரிச்சிருக்கு. ஈரான் மீதான தாக்குதலை உலக நாடுகளே கண்டிக்கிற நிலையில அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேலோட நட்பு நாடுகள் பச்சை கொடி காட்டியிருப்பதாவே தெரியுது. இந்த போர் மேலும் மேலும் உக்கிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இஸ்ரேல் ஈரான் ஆகிய இந்த 2 நாடுகளுமே அணு ஆயுதங்களையும் நவீன ராணுவ தளவாடங்களையும் வச்சிருக்கனால இந்த 2 நாட்டு தலைவர்களுமே சூழரைச்சிருக்காங்க. இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வராது அப்படின்னு தோணுது. இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியா போர் இப்போ வெடிச்சிருக்கனால இது பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த போரால பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களோட விலையும் கிடுகிடுன்னு உயரக்கூடும் அப்படின்னு அஞ்சப்படுது. இஸ்ரேல் ஈரான் போரை உடனே நிறுத்தி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணும் அப்படின்னு இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கோரிக்கை விடுச்சிருந்த நிலையில ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல உலக நாடுகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றே எல்லாரோட விருப்பமா இருக்கு. என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க.